அப்பொழுது அப்பகுதியிலுள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடாயை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் சொன்ன இந்த நற்செய்தி நமக்காகத்தான். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானத்தை தரவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். பிதாவாகிய கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பாவத்திலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் மீட்க இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளாக வாழ மற்றும் ரோமர் அதிகாரம் 4:25 நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழவும் செய்தார். ஆம், பிதாவின் இந்த திட்டத்தை நிறைவேற்றவே மாம்சமும் இரத்தமுமாக இருக்கின்ற நம்மை போலவே மனிதராக பிறந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்து விட்டார். எபிரேயர் அதிகாரம் 2 இறைவசனம் 18 இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்று சொல்லியிருக்கின்றது. நம் இயேசு ராஜாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் உலகம் தர முடியாத நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு தருவார். நாம் படுகின்ற துன்பங்கள், அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாட ஆயத்தமாக இருக்கின்ற நாம் அழகான ஆடையோ ஆடம்பரமான கொண்டாட்டத்தில் நிரந்தரமான சமாதானம் இல்லை என்பதை அறிவோம். இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கின்றார், அவர் என்னுடைய இரட்சகர், என்னை இரட்சித்திருக்கின்றார் என்பதை விசுவசிப்போம். பிதாவின் திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை ஒப்புக்கொடுப்போம். இயேசு கிறிஸ்து காட்டிய பாதையில் வாழ்வோம். பிதாவின் அன்பிற்கு பாத்திரமான பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.